நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் டாக்டர் நீங்க சோய் ப்ராடக்ட்ஸ் எடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க, ஏன் சோயா பீன் எடுக்க கூடாது, ஏன் மீல் மேக்கர் எடுக்க கூடாது, இந்த கேள்வியை கேட்கறாங்க. ஏன்னா இதுல எல்லாம் ரிச் புரோட்டீன் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. பட் இந்த சோயா சங்க்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த சோயா பீனை ஆட்டி அதுல இருந்து எண்ணெய் எடுத்ததுக்கு அப்புறம் மீதி அந்த சக்கை இருக்கு பாத்தீங்களா, புண்ணாக்கு, அது நமக்கு பீசஸா கட் பண்ணி கொடுக்கறது தான் சோயா சங்க்ஸ் அல்லது மீல் மேக்கர் அப்படின்னு சொல்றோம். பட் இதுல என்ன பிரச்சனைனா, ஹெடேக் வரும், டிசீனஸ் வரும், இன்டைஜஷன் கம்ப்ளைண்ட் வரும், அதே மாதிரி ஐபிஎஸ் மாதிரியான குடல் அலர்ஜி நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அளவுக்கு அதிகமாக எடுக்கும் பொழுது பெண்களுக்கு டிப்ரெஷன், மூட் ஸ்விங்ஸ், இந்த மாதிரியான பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூடவே ஹார்மோனல் இம்பேலன்ஸும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அளவுக்கு அதிகமா எடுத்துக்காம அளவா என்னைக்காவது ஒரு நாள் எடுத்துக்கலாம், முடிஞ்சா அவாய்ட் பண்ணிடலாங்களே.